வறுமையோட கோரப்பிடியிலிருந்து மீண்டு எழுந்து இன்னைக்கு வளர்ந்த நாடுகளில் ஒன்றா வளர்ந்து நின்று சாதிச்சிருக்காங்கன்னா அது சிங்கப்பூர் தான். இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஒரு குப்பை மேடாக தான் இருக்குது. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த 20 லட்சத்துக்கும் மேலான மக்களில் 3ல் 2 பேருக்கு வேலை கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, சுத்தமான தண்ணீர் கிடையாது, தங்குறதுக்கு வீடு கிடையாது, எல்லாமே குடிசை தான். அங்கே குடிசைகளும் எரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான மக்களை பழிவாங்கிருச்சு. இதையெல்லாம் தாண்டி நாட்டை காப்பாற்றுறதுக்கும் நாட்டை வளர்க்குறதுக்கும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு இயற்கை வளமோ இல்லை மனித வளமோ எதுவுமே கிடையாது. சரி, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து நாடான மலேசியா கிட்ட போய் கேட்டால் அவங்களும் 2 வருஷத்தில் தன்னோட நாட்டில இருந்து வெளியே துரத்திடுறாங்க சிங்கப்பூரை. சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்த சைனீஸ் மக்கள், மலாய் மற்றும் இந்தியர்களுக்கு நடுவில் இனப்பிரச்சனைகள், கலவரம், இப்படி பல பிரச்சனைகள் சூழ்ந்து மக்கள்